எலெக்ஷன்ஸ் 2026 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது இந்தியா டுடே, அவங்க நடத்தின எக்ஸிட் போலில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக 92லேருந்து 110 சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னும், ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 22லேருந்து 32 சீட்ஸ் வந்து அடையலாம் அப்படின்ட்டும், டிவிகே 98 முதல் 120 சீட்டுகள் தனித்தே இடம்பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கடுத்து என்டிகே வந்து 0 கொடுத்துருக்காங்க, அதர்ஸும் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே அவங்களுடைய கருத்து கணிப்பின்படி டிவிகே தனித்து ஆட்சி அமைக்கும், 98லேருந்து 120 சீட்டுகளை பெற்று தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவில் தெரியுது. எதிர்கட்சியாக வந்து 92 முதல் 110 இடங்களை பிடித்து திமுக உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்தவங்க கூட 120 எடுப்பாங்க. ஆனால் இந்த 22லேருந்து 32 ஏடிஎம்கே கொடுத்தது தான் இது பண்ண முடியல. யார்கிட்ட எடுக்கிறாங்க இந்த சர்வே அப்படின்னே தெரியலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மே 4 எல்லாமே தெரிஞ்சிடுது. அது கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.